அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த வார்த்தை குர்ஆனிலே எங்கே கேட்டாலும் எங்கே படித்தாலும் எங்கே பார்த்தாலும் உடனடியாக உங்களுடைய காதுகளை கவனமாக கேளுங்கள், செவி தாழ்த்தி கேளுங்கள். ஏனென்று சொன்னால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயம் மிகவும் முக்கியமானது. குர்ஆனிலே 82 தடவை மட்டும்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே என்ற அழைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அப்ப ஈமான் கொண்ட மக்கள் என்று சொன்ன பிறகு என்ன செய்தி இருக்கிறது? அல் அதுல்லுக்கும், அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் உங்களுக்கு அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், வேதனை தரக்கூடிய, நோவினை செய்யக்கூடிய, அந்த அதாபிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எப்படி செய்தி பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு நோவினை செய்யக்கூடிய, ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய, ஒரு அதிகமாக ஒரு வேதனையாக இருக்கக்கூடிய அந்த அதாபிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு திஜாரத், ஒரு வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை பார்த்து கேட்கின்றான். அதுதான் என்ன? அடுத்த வசனம், அன் துமினு பில்லாஹ், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் மீது ஈமான் வைக்க வேண்டும். வ ரசூலிஹி, அவனுடைய தூதர்கள் மீது நீங்கள் ஈமான் வைக்க வேண்டும். வல் யௌமில் ஆஹிர், அந்த மறுமை நாள் மீதும் நீங்கள் ஈமான் வைக்க வேண்டும். அதுக்கு பதிலாக அல்லாஹ் என்ன செய்வான்? ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஃபாலிதீன ஃபீஹா, அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய கால்களுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆறுகள் அளவுக்கு அந்த ஆறுகள் இருக்கும், அப்படி பிரமாண்டமான ஒரு சொர்க்கத்தை எல்லாம் உங்களுக்கு கூலியாக கொடுப்பான். அதிலே நீங்கள் நிரந்தரமாக ஹாலிதீன ஃபீஹா, எப்போதும் நீங்க வெளியே வர மாட்டீர்கள். அந்த இடத்தில் உங்களுக்கு மரணமே கிடையாது. சுதந்திரமாக நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாழ்க்கை, அந்த பாக்கியத்தை, அந்த வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் என்று அந்த திஜாரத்தை பற்றி சொல்கின்றான். அப்ப என்ன திஜாரத், என்ன வியாபாரம்? அது ஈமான் வைப்பது, அல்லாஹ்வின் மீது ஈமான் வைப்பது. அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் வியாபாரம் நம்மிடம் செய்து விட்டான். நீங்கள் இந்த வியாபாரத்தை நீங்கள் வாங்கிவிட்டால் வேற யாரிடமும் அந்த நம்பிக்கை வைக்க கூடாது. வியாபாரத்தில் என்ன நடக்கும்? ஒருவரிடம் ஒரு பொருளை கொடுத்து விட்டால் இன்னொரு மனிதன் அந்த வியாபாரத்தில் நடுவுல வரக்கூடாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். அப்போ ஒரு மனிதனுக்கு, நம்ம படைத்த இறைவனுக்கு நம்மளுடைய நம்பிக்கையை, நம்மளுடைய ஈமானை கொடுத்து விட்டோம். அதற்கு பிறகு வேற யாரிடமும் நாங்கள் ஈமான் வைக்க கூடாது. அப்படி வைத்தோம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய துல்ம், அதுதான் மிகப்பெரிய அநியாயம். அதை பற்றி தான் சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தில் கூறுகின்றான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் மிகப்பெரிய